ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெசிகா வினோலியா. இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்முடைய நண்பர்களே நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி சூழ்நிலைகளை எப்படி கடந்து வர்றது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர், கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம். அவங்க என்னை பற்றி வெளியில் போய் ஒரு தப்பான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, உண்மை அல்லாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயம் திரும்ப என் காதுகளுக்கு வந்தது. வந்தப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் இதை சும்மா விடக்கூடாது, உங்கள் கூடவே இருந்துட்டு உங்களை பற்றி எப்படி அப்படி பேசலாம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் அதை போய் அதுக்கு மேலே தேடிக்கிட்டோ அல்லது என்ன நடந்ததுன்னு விசாரிக்கவோ நான் பண்ணவே இல்லை. அந்த நண்பரை திரும்பவும் நான் பார்க்கும்போதும் அதை பற்றி நான் எதுவுமே கேட்கலை. அப்போ ஏற்கனவே வந்து என்கிட்ட சொன்னவங்க கேட்டாங்க, நீங்கள் நேற்று அவங்கள பார்த்துருக்கீங்க, இந்த விஷயத்தை கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு. நான் கேட்டேன், எதுக்கு கேட்கணும் அப்படின்னு. அவங்களுக்கு நான் சொன்னது புரியலை. சிலருடைய வேலை அல்லது சிலருடைய இன்ட்ரெஸ்ட்டு அடுத்தவங்களை பற்றி பேசுறது. உங்களை பற்றி பேசுவாங்க, என்னை பற்றி பேசுவாங்க, யாரை பற்றி வேணாலும் பேசுவாங்க. யாரை பற்றியாவது எதையாவது தவறான விதத்தில் பேசிக்கொண்டே இருப்பது சிலருடைய ஹேபிட்டு. அதை நம்ம மாற்ற முடியாது இல்லையா? நம்ம சொன்னால் மட்டும் அவங்க கேட்க போகிறாங்களா? சொல்லி பாருங்க, தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்கன்னு எந்த கேரண்டியும் கிடையாது. நீங்கள் சொன்னீங்கிறதையும் சேர்த்து தான் வெளியில் போய் சொல்லுவாங்க. ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்க, இது நம்ம வேலை இல்லை, என்னுடைய வேலை வேற. ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்கிறது என்னோட வேலை இல்லை. அவங்க என்னைய இப்படி புரிந்து வைத்திருந்தால் அது அவங்களுடைய குறைபாடு, என்னுடைய குறைபாடு இல்லை. நான் என் மனசாட்சிக்கு, கடவுளுக்கு உண்மையாக நான் என்னுடைய வேலைகளை செய்கிறேன். நான் என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னை பற்றி இன்னொருத்தர் போய் யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அது என்னை எந்த விதத்துலேயும் பாதிக்காது. சொல்கிறவங்களுடைய குணநலன்கள் தான் அதுவே ஒழிய அவங்க சொல்கிற அல்லது அவங்க போர்ட்ரேட் பண்ணுற ஆள் நான் இல்லை. நான் வேற. நான் யாருன்னு கடவுளுக்கு தெரியும், நான் யாருன்னு எனக்கு நெருங்கினவர்களுக்கு தெரியும். அப்படி தான் நான் யோசிப்பேனே ஒழிய என்னை பற்றி அவங்க அப்படி பேசிட்டாங்களா, என்னை பற்றி இவங்க இப்படி பேசிட்டாங்களா, சும்மா விடக்கூடாது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. உங்களை பற்றி எல்லோரும் பேசுவாங்க. ஏன்னா சும்மா பேசுகிறதுக்குன்னே ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்குது. அவங்களுக்கு வேலையே அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது தான். அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அதை நம்ம காதில் வாங்கினாலும் சிலர் இதை வந்து சொல்கிறதே வேலையாகவும் வச்சுருப்பாங்க. இதை நம்ம காதில் வாங்கினாலும் கண்டுக்காமல் போகிறது தான் நமக்கு நல்லது. ஏன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அவங்க சொல்கிறது உண்மை இல்லைன்னு நமக்கு தெரியும். அவங்களுடைய பேச்சை நாம் அவ்வளோ தூரம் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேசுகிறது அவங்க பழக்கம். யாரை பற்றியாவது இன்றைக்கி என்னை பற்றி பேசுவாங்க, நாளைக்கு உங்களை பற்றி பேசுவாங்க, இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தரை பற்றி பேசுவாங்க. அவங்களுக்கு டெய்லி பேசுகிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் வேணும், ஒரு ஆள் வேணும், அவ்வளோதான். அது நீங்கள் தான் வேணும், நான் தான் வேணும், இல்லை வேறு ஒருத்தராக தான் வேணும்லாம் கிடையாது. யார் கிடைச்சாலும் பேசுவாங்க. அப்படிப்பட்ட பேச்சுகளுக்கு நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அவ்வளவு தூரம் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீ எப்படி என்னை பற்றி இப்படி பேச போச்சு அப்படின்னு போய் சண்டை போட வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. நமக்கு நம்ம சமாதானம் முக்கியம், நம்மளுடைய சந்தோஷம் முக்கியம், பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா? அவங்க சொல்லி என்ன ஆக போகுது, இவங்க சொல்லி என்ன ஆக போகுது, யார் சொல்லியும் நம்ம வாழ்க்கை மாறிவிடாது. யார் புறம்பூறினாலும் நம்ம வாழ்க்கை அப்படின்னு ஆயிடாது. நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு ஆண்டவருக்கு தெரியும், நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நம்ம குடும்பத்துக்கு தெரியும், நமக்கு தெரியும் இல்லையா? அது போதும். மற்றவங்க பேசுகிறத பற்றி ஒரு நாளும் கவலைப்படாதீங்க.